Hi friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் என்ன vlog பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னு சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சிக்கிடுச்சு. ஸோ அதை எப்படியா ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு தாங்க நான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கலந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வெங்காயத்தையே ஒரு டிஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டாபிக் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த ஆனியனில் வச்சு இந்த லோட்டஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா? இந்த லோட்டஸ் மாதிரி வந்து அதை நல்லா பொரிச்சு எடுத்து அது ஒரு மாதிரி தருவாங்க பார்த்தீங்களா? ப்ளூமிங் ஆனியன் சொல்லிட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே கடைசியே பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு பேஸு. நம்ம கீழே இந்த இதில் இப்படி வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உடஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அழகாக கட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள், 2 வெங்காயம். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா கொஞ்சம் நிறையாவே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைட்டாக மேலே மட்டும் இந்த துளியை கீழே இந்த நார் மாதிரி இருக்கிற லைட்டை எடுத்துட்டு துளியை ஃபுல்லாக நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்கா. இதை தான் நம்ம பேஸில் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இப்படியேவும் பார்த்துக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத எதையுமே டச்சே பண்ணிடாதீங்க, இது உடஞ்சிச்சின்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் இதை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கட்டு நல்லா 4 பக்கம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே கொஞ்சம் இது கேப் இருக்கிற ஏரியாக்களெல்லாம் எங்கள் வீட்டு கத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கு, வெட்ட மாட்டேங்குது அம்மாவோட, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு. உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதனால தான் வேகமாக வெட்டிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக எடுத்து விடுங்க. முதுன்னு எடுத்துடாதீங்க, உடஞ்சிரும். அப்படியே லைட்டாக விரிச்சு விட்டுக்கலாம். நம்ம தாமரைப்பூ மாதிரி வந்துடும். பாருங்களேன், சூப்பராக வந்துடும். கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அழகாக இருக்குதுல்ல? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது. இதை பார்க்க தாமரைப்பூ மாதிரி நம்மளேனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்பிக்கோங்க எங்களுக்காக. ஸோ அடுத்து நம்ம இதை பொரிக்கிறதா வேலை. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஸ்டைல் லோட்டஸ் வந்துட்டியாண்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், ஸோ உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது பஜ்ஜி பொடி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கலக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் தான் எல்லா திங்ஸுமே நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க.
3 ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தான் இதில் மெயின் பார்ட்டேவும். நல்லா முழு கரண்டியாக எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வத்தப்பொடியை கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்திக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இதில் சிக்கன் பொடி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்க தானே போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா ரெட் கலரில் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக கலருக்கு பார்த்திங்கன்னா பஜ்ஜி பொடி நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. லைட்டாக இவ்வளோ தான் எடுக்கணும், ரொம்ப எடுத்துடாதீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எப்படி ரெட் கலர் ஆயிடுச்சா. இதை பார்த்திங்கன்னா அப்படியே மேட்டாப்பில் ஊற்றி விட்ருங்க. ஊற்றிக்கிட்டு இதை ஒரு கலக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, கொல கொலன்னு ஆக்கிடாதீங்க. நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நம்ம முக்கும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸுக்கு இப்படி தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மசாலாவை பார்த்திங்கன்னா ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா நம்ம ஆம்லேட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, எந்த ஒரு பிசுறும் இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை வச்சு நம்ம போடுறது தான் ப்ராசஸ்ஸு. ஸோ நாம் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பெரிய டாஸ்கேவும், வாங்க பண்ணிடலாம் நம்ம. ஸோ நல்லா தான் வரும்னு நம்பிக்கை வச்சா நல்லாவே வருங்க. ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது நம்மளும் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் தான் வரத்தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. சாப்பிட்றலாம் வாங்க. ஏன் பிடிச்சி பண்ணி கொடுவோம் அப்புறத்துல. ஐயோ கிரியேட்டிவ் எப்படிதா லைட்டா மண்டை கோளாறு உங்களோட சேர்ந்து இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வடைச்சட்டியை வச்சுக்கலாம். குட்டியாக ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன் நான். அடுத்து இருக்கவே இருக்குது நம்ம வீட்டு எண்ணெய், ரேஷன் கடை எண்ணெய். ஸோ இதுதான் நம்ம ஊற்றிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், திக்காக இருக்கிறது.
எங்கள் அம்மா காய்ச்சி வச்சுருக்காங்க. இது அப்படியும் நம்ம பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் காயட்டும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம். ஸோ அதை எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். போட்டு நம்ம வச்சுருந்த எக்கை அப்படியே இது மேலே ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவு நல்லா அப்படியே பரப்பரன்னு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. சும்மா அப்படியே பவுட்ரு போடுற மாதிரி போட்டு விடுங்க கலவை. நான் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பட் ரிசல்ட் நல்லா தான் வரும். அப்போ தாங்க மசாலா உள்ளே ஒட்டும். ஸோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நல்லா டிப் பண்ணியாச்சு. இதை அப்படியே அலையக்க தூக்கிடுங்க. லைட்டாக உடைந்து விட்டது. அப்படியே இதில் போட்டுருங்க. இதில் போட்டு நல்லா உள்ள மசாலாவெல்லாம் டிப் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ளே எல்லா இடத்துலையும் படுற அளவு நல்லா கிண்டி விட்டுருங்க. எந்த இடமும் பிளெயினாகவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்குற அளவு நல்லா உள்ளெல்லாம் கிண்டி விட்டுருங்க. சாரி, ஐ மீன் ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே அலேக்கா தூக்கி பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்போன்னு ஒரு நிமிஷம். இதுக்கு தாய்ச்சி பொறுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரியுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் கடலமாக போட்டு மிக்சரை போட்டு எப்படி அற்புதமாக இருக்கிறதா. பாருங்க, சுவையான வைரல் ப்ளூமிங் ஆனியன், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதில் கூட வைரல் ப்ளூமிங் ஆனியன் சாப்பிட்டா செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். உள்ள மசாலாலாம் ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குதுல்ல. இதை அப்படியே எண்ணெயெல்லாம் வடித்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விடுவோம். டடா. புரியலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெங்காய பக்கோடா, ஐ மீன் ப்ளூமிங் ஆனியன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. டேஸ்ட் பார்ப்போம். செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ செஞ்சு நாங்களும் சாப்பிட்டோம். எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். ஸோ பாய்.